கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கையை தட்டுங்க. நன்மையினால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனா, கிருபை வந்ததுன்னா தனியா வராது. அது நன்மையோடு வரும், சமாதானத்தோடு வரும், மேன்மையோடு வரும், சத்தியத்தோட வரும். நல்லா கிருபையை கொண்டாடி கிருபையை மகிமைப்படுத்தி இந்த நேரத்தில் நான்காவது ஆசீர்வாதமா, நான்காவது உபகாரமா தேவன் சொல்றாரு. தேவ வார்த்தை சொல்லுது, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால். எதை திருப்தியாக்குறாரா? முதலாவது நன்மையினால் வாயை திருப்தியாக்குறாராம். சில சொல்லாந்தமா, ஏன் வாயிலே வடை சுட்டுறோம் அப்படிமாங்களா? நம்மளாம் வாயிலே வடை சுடுற ஆட்கள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உங்களை எதில் நிரப்புறாராம்? அது என்ன? நன்மையினால் வாயை திருப்தியாக்குறாரு. சாப்பாடா போடுவாரோ? அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான், வேற ஒண்ணுமே இல்லையா? நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குறாருன்னா உங்க பேச்சை ஃபர்ஸ்ட் மாத்துறாரு. இயல்பா நமக்கு என்ன பேச்சு இருக்குன்னு தெரியுமா? இது நடக்காது, இது முடியாது, நான்லாம் தேர மாட்டேன், ஒப்பேராது, முடியாது, இப்படிதானே சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இந்த வாயை, இந்த வார்த்தைய நன்மையால் நீ கோடா கோடியாய் பெருகுவாய். நான் கோடா கோடியாய் பெருகுவேன், நான் பழுகுவேன், நான் நல்லா இருப்பேன், நான் வியாதி இல்லாம வாழ்வேன். இந்த பாசிட்டிவ் டிக்ளரேஷனை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனா இந்த பூமியில என்னதெல்லாம் இருக்கு? நன்மை மட்டும் இருக்கா, இல்ல நன்மையும் தீமையும் கலந்துருக்கா? நன்மையும் தீமையும். ஆனா இங்க நன்மை மட்டும்தான். ஆவிக்குரிய உலகத்துல வசனம் சொல்லுது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் தீமையும் என்னை தொடரும். சொல்லுங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும். இல்லையே, உலகத்துல அப்படி சொல்ல மாட்டேங்காங்களே. வாழ்க்கை ஃபுல்லா அந்த நன்மையும் தீமையும் தான்ப்பா, இன்பமும் துன்பம் தான், அப்படித்தானே? இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டு போங்க. நீங்க இன்னமும் நீங்க சொல்லாதீங்க நன்மை தீமை சொல்லாதீங்க. நன்மையும் கிருபையும் என்னை. உங்க வாயத்தான் நிரப்புறாரு, வாயை மாத்துறாரு, பேச்சை மாத்துறாரு, சிந்தனையை மாத்துறாரு. ஏன்னா இருதயத்தின் நிறைவினால் வாய் என்ன செய்யுமா? அப்ப நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குறாருன்னா ஃபர்ஸ்ட் நன்மையினால் இருதயத்தை திருப்தி ஆக்குறாரு. இருதயத்தின் நிறைவினால உங்க வாய் பேசும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் என் இருதயத்தில் நன்மையையும் மேன்மையும் வைத்துக் கொள்வேன். உலகத்தில் இருக்கிற தீமையை நான் அறிக்கை பண்ண மாட்டேன், என் கண்ணில் பார்க்கிறத நான் அறிக்கை பண்ண மாட்டேன், எனக்கு வேண்டியதை நான் அறிக்கை பண்ணுவேன். என்ன இருக்கோ அதை சொல்லாதீங்க, என்ன உங்களுக்கு இருக்கணுமோ. இப்ப சில குறைவு இருக்கலாம், நீங்க நிறைவை பேசுங்க. ஏங்க சிலர் ஒருவேளை நீங்க 10 ரூபாய்க்கு வழி இல்லாம நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். நான் சொல்றேன், நான் கோடா கோடியாய் பேசுங்க, நல்லா பேசுங்க, பெருசா பேசுங்க, தப்பே கிடையாது. இயேசு சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார், நல்ல வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது அது வாழ்க்கையில தெரியாது, வாயில தெரியும். பத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நன்மை முதலாவது வாழ்க்கையில தெரியாது, வாயில தெரியும்.